இன்றைக்கி என்னோட ட்வின் பேபீஸோட செகண்ட் பர்த்டே. காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து குளிச்சுட்டு மார்னிங்கே வந்து சாய்பாபா கோயில் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால் வந்து நான் டக்குன்னு போயிட்டு கேசரி வந்து ரெடி பண்ணிட்டேன். வெண்பொங்கல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். 2, 3 கோயில் போகணும் அப்படிங்கிறக்காக வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி எல்லா டிஃபனில் போட்டு வச்சிட்டேன். இது சும்மா லாஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்தது. இதான் என்னோட செல்லக்குட்டியோட ட்ரெஸ்ஸு. அது வந்து தம்பியோடது. 2 பேருக்கும் வந்து புது ட்ரெஸ்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே காலையில் 9 மணிக்கு 8:30க்கு அங்கே ஒரு பூஜை நடக்கும் சாய்பாபா கோயிலில். அந்த பூஜையை போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது. அது வந்து 9 மணிக்கு நடக்கும் அந்த பூஜை. அங்கேயும் வந்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்து தோசை பண்ணி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து வெளியில் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஹோட்டல் வந்து நல்லாயிருக்கும், ஒரு சில ஹோட்டல் வந்து நல்லா இருக்காது. நம்ம ஒரு டைம் போயிட்டு அங்கே பிடிச்சிருச்சுன்னா மறுபடியும் அங்கே தான் போகிறது. புதுசாக போய் எங்கேயாவது ட்ரை பண்ணி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு. நாங்கள் அது மாதிரி புதுசாக நிறைய பக்கம் ட்ரை பண்ணியிருப்போம். ஒரு சில பக்கம் சுத்தமாக செட்டே ஆகாது. அதனால் வந்து ஒரு ஹோட்டல் ஓகே, இந்த ஹோட்டல் ஓகே அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கே மறுபடியும் வந்து போயிடுறது. அப்புறம் நைட்டு எப்பவும் போல் வந்து ஒரு சின்னதாக நானே கேக் பண்ணலான்ட்டு இருந்தேன். டைம் இல்லை, அதனால் கேக் கட் பண்ணியாச்சு.